எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியலைங்க. இன்னும் பாப்பா எந்திரிச்சு, அவைங்க தான் வந்து சொல்லுவாங்க. "நீ மட்டன் எடுக்கிறதா? சிக்கன் எடுக்கிறதான்னு" சொல்லுவாங்க. உங்க வீட்ல வந்து என்ன எடுப்பீங்கன்னு நீங்க சொல்லுங்க. பாருங்க காலையில நேரமா எந்திரிக்கலைங்க. ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சரி இன்னைக்கு லீவு தானா, அதனால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஆனா காலையில பார்த்தீங்கன்னா, நானு எந்திரிச்சோனே உடற்பயிற்சி தாங்க செஞ்சேன். ஒரு 30 நிமிஷம் செஞ்சேங்க. நான் உங்கள 10 நிமிஷம் தான் செய்ய சொன்னேன். நான் இன்னைக்கு வந்து 30 நிமிஷம் செஞ்சேங்க. சரி லீவு நாள்னால சரி 10 நிமிஷம் செய்யறத விட ஒரு 30 நிமிஷம் செய்யலான்னு நெனச்சேங்க. அதனால 30 நிமிஷம் செஞ்சேங்க. நல்லா இருந்துச்சு. உடம்பும், மனசும் நல்லா இருக்கு. அதனால நீங்களும் சரிங்க, காலையில வந்து நேரமா எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யுங்க. நாளையில நான் நேரமா எந்திரிச்சுங்க 5 மணிக்கு எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சு க உடற்பயிற்சி செய்வேங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, உங்க உடம்பு நல்லாருக்கு, மனசு நல்லாருக்கு. நீங்க விரும்புனது எல்லாமே சாப்பிடலாங்க. உண்மதாங்க. ஒரு அண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, YouTubeல. நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி சாப்பிடணும்னா, நீங்க 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது உண்மதாங்க. அதனால நீங்களும் வந்து கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துரும். அது மேல அப்புறம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் செய்ற அளவுக்கு வந்துருவீங்க. கண்டிப்பா காலையில எந்திரிச்சு இந்த எக்சர்சைஸ் செய்யுங்க, வாக்கிங் போங்க, உடம்ப ஆரோக்கியமா வச்சுங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாது இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு பயம் வந்ததுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? நானும் எங்க ஒய்ஃபு பழனி போனோங்க இப்ப சமீபத்தில தான். பழனி போகும்போது சத்தியமா சொல்றேன், என்னால ஏறவே முடியலைங்க. ஒரு 2 ஸ்டெப் எடுக்கிறது நெஞ்சு அப்படியே புடிச்ச மாரி இருக்கு. நெஞ்சு வலி மாரி இருக்குது. நானே பயந்துட்டேன். நம்ம உடம்பு நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. உண்மையில மலை ஏற வரைக்கி என்னால ரொம்ப சிரமப்பட்டு தாங்க ஏறினேன். அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாயிருச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடற்பயிற்சியில சும்மா சாப்பிட்டு, தூங்கிட்டு இப்படி இருக்கறனால நம்ம உடம்பு வந்து நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில எந்திரிச்சு கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க செய்ய சொல்லி. ஏன்னா, நம்ம உடம்பு, மனசு நல்லா இருக்கோணும். நம்ம வந்து நம்ம இருக்க வரைக்கி நம்ம வந்து சந்தோஷமா வாழணும். நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கோணும். அ அதுக்காகவாவது நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பா வந்து உடம்பு, மனசு நல்லா இருக்கு. இது என்னுடைய வேண்டுகோளா நெனச்சாலும் சரி, இல்ல நான் சொல்ற நீங்க கேட்கறதா இருந்தாலும் சரிங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஆரோக்கியமா இருங்க. இது என்னுடைய சின்ன வேண்டுகோள்.